வாழ்க வளமுடன். உடல் நலம்தான் உயிரின் செல்வம், ஆரோக்கியம் இல்லாமல் ஆனந்தம் இல்லை. அடுத்ததாக மருத்துவர்களின் சிறப்புரை. முதலாவதாக இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹோலிஸ்டிக் ஹெல்த் என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்க டாக்டர் திரு பி. தமிழ்வேந்தன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. எல்லோருக்குமே என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். முதலில் என்னையும் என் துணைவியாரையும் இந்த மேடைக்கு அழைத்து கௌரவித்த ஸ்கை யோகா ஆர்கனைசர்ஸ் அனைவருக்கும், அவருடைய மெம்பர்ஸ் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை இங்கு வரவழைத்த திரு பிரேம் ஆனந்த் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க, எல்லார் பேரையும் நான் சொல்லி முடிச்சேன்னா அந்த எனக்கு கொடுத்த டைமு முடிஞ்சிடும். அதனால் அவர் என்னை கூப்பிட்டு அவர் மட்டும் சொல்கிறேன். என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என் பேர் டாக்டர் தமிழ்வேந்தன். நான் ஸ்பெஷலிஸ்ட் இன்டர்னல் மெடிசன். துபாயில் ஹெல்த் ஹப் கிளினிக், அல்ஃபுத்தைமோட ஹெல்த் ஹப் கிளினிக் கராமா பிரான்ச்சில் ஸ்பெஷலிஸ்ட் இன்டர்னல் மெடிசனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து மயிலாடுதுறை. இங்கே யாராச்சும் மயிலாடுதுறையிலேருந்து இருக்கீங்க? ஓ, நிறைய பேர் இருக்கிறாங்க. சந்தோஷம் எல்லாரையும் பார்த்ததுக்கு. இங்கே வந்து இப்போது என்னுடைய டாபிக் என்னோடய டாபிக் ரொம்ப இன்ஃபார்மலாக தான் இருக்கும், ரொம்ப ஃபார்மலாலாம் இல்லை. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹோலிஸ்டிக் ஹெல்த் அப்படிங்கிறது தான் டாபிக். ஹோலிஸ்டிக் ஹெல்த் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு ஹெல்த்னா என்ன? ஹெல்த்துனா நம்ம வியாதி இல்லாமல் இருப்பது ஹெல்த் இல்லை. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது எப்படின்னா, ஹெல்த் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் physical, mental and social well-being, not merely an absence of disease. வியாதி இல்லாமல் இருப்பது மட்டுமே ஆரோக்கியம் அல்ல, கம்ப்ளீட் முழுமையான உடல் நலமும் மனநலமும் சமூக நலமும் இருந்தாலே அது ஒரு முழுமையான ஆரோக்கியம் என்று சொல்லப்படுகிறது. நம்ம யூஸ்வலாக ஆரோக்கியம்னு சொன்னாலே, ஹெல்த்துன்னு சொன்னாலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது பாடி, உடல், அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி டயட்டு, எக்ஸசைஸு, அதுவும் நம்ம முடியலன்னா அடுத்தது மெடிசன் எடுத்துப்போம். இதை தாண்டி நம்ம போகிறதில்ல. அப்படின்னா திடீர்னு என்ன கம்ப்ளீட்டு, அதுனா முழுமையான ஆரோக்கியம். முழுமையான ஆரோக்கியங்கிறது இப்போ இந்த காலத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. எதுக்காக தேவைப்படுதுன்னா, நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்துங்கிறது ஓரளவு எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் இருக்குது. டாக்டர்கிட்ட போனாலே ஃபஸ்ட்டு சொல்கிறதே டெய்லி வாக்கிங் போங்க, டயட் கண்ட்ரோலாக இருங்க, பேலன்ஸ் நியூட்ரிஷன் எடுத்துக்கங்க, நல்லா தூங்குங்க. இதெல்லாம் ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்து ரிலேட்டட். இதோடைய அவேர்னஸ் எல்லாருக்குமே ஓரளவு எல்லாருக்குமே இருக்குது. பட் சில விஷயங்கள் அது நம்ம அந்த டாபிக் பக்கம் போகிறதே இல்லை. மென்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த், இதெல்லாம் என்னாச்சு? இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம்? நம்ம ஏதாச்சும் நம்ம அதுக்காக பண்ணுறோமா இல்லையா? இதை சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி நிறைய யங்ஸ்டர்ஸ், எஸ்பெஷலி ஈவன் டாக்டர்ஸ் கம்யூனிட்டியில் நிறைய டாக்டர்ஸ் டக்குன்னு அப்படியே இறந்துட்டாங்க. ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன ரீசன்? அவங்களுக்கு ஃபிசிக்கலாக பார்க்கும்போது ஃபிசிக்கலாக தேர் ஆல் குட். அவங்களுக்கு எந்த ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்காங்க. அவங்களுக்கு சுகரோ, ப்ரெஷரோ, கொலஸ்ட்ராலோ இல்லை வேறு கெட்ட பழக்கங்களோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எது அவங்கள காயப்படுத்துச்சு, எது அவங்கள அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருக்கும் காமனாக ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. அது என்னென்னா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். அந்த மன அழுத்தம், அதாவது தூக்கம் இல்லாமல் வேலை செய்கிறது, எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் இல்லாமல் கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறது, அது ஒன்று தான் எல்லாருக்குமே காமனாக இருக்குது. ஸோ அதனால் அதுவாக காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் நம்ம அந்த ஹோலிஸ்டிக் ஹெல்த், அதாவது முழுமையான ஆரோக்கியம், உடல், மனநலம், சமூக நலம், உணர்ச்சி பூர்வமாக, அதாவது எமோஷனல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் எமோஷனல் ஹெல்த் அண்ட் தென் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஒரு டேப்லெட் கொடுத்தா டாக்டர்கிட்ட போனால் பிபி சரியாயிடும். ஆனால் ஒருத்தவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க இருக்கிறாங்கன்னா அது எந்த டேப்லெட்டையும் கொடுத்து சரி பண்ண முடியாது. ஹார்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் ஒரு சர்ஜரி பண்ணி ஹார்ட்டை சரி பண்ணிடலாம்.
ஆனால் மனசு உடஞ்சி போய் இருக்கிறவங்களுக்கு எந்த மெடிசன் கொடுத்து ஒட்ட முடியாது மனசை. ஸோ இதனால தான் வந்து அவங்க வந்து இந்த கம்ப்ளீட் முழுமையான ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன வழிகளில் நம்ம வந்து இந்த முழுமையான ஆரோக்கியத்தை நம்ம அடைய முடியும்? முதல்ல அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுதான் ஃபஸ்ட்டு பேஸ். அதுதான் சுவர் எல்லாம் தான் அடைய முடியும். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ரெகுலர் எக்ஸசைஸ், பேலன்ஸ் நியூட்ரிஷன், டயட்டு, தேவையான அளவுக்கு சாப்பிட்றது. அடுத்தது தூக்கம் ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நமக்கு ரொம்ப தேவையானது. அது மென்டல் ஹெல்த் மனநல ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம குறைக்கணும். எப்படி குறைக்கிறது? ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கிறதுன்னு சொன்னால் மட்டும் போதுமா? யூ நீட் டு டேக் அதாவது டைம் அவுட். இஷ்டப்பட்ட, அதாவது சந்தோஷமான விஷயங்களில் நம்ம மனசை செலுத்துறது. ஒரு நல்ல மியூசிக், இயற்கை ரசிக்கிறது, வெளியே போய் டைம் எடுத்து மற்ற விஷயங்களில் நம்ம சொன்ன மாதிரி எந்த விஷயம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ, எந்த விஷயம் நமக்கு சந்தோஷம் கொடுக்குதோ அதில் ஈடுபடுறது, லீவ் எடுத்து நம்ம வெளியே போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்புறம் சோஷியல் ஹெல்த், ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது, நண்பர்களுடன் கூப்பிட்டு பேசுறது, டைம் எடுத்து, இது எல்லாமே வந்து டைம் எடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் டைம் வந்து ஒரு அமைதியாக இருக்கிறது, கொஞ்சம் நேரம் இருக்க வந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து டைம் எடுத்து பண்ண வேண்டியிருக்கு. எதுனா டாக்டர் ஒவ்வொன்றுக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்து கொஞ்சம் டைமு, மென்டல் ஹெல்த்து கொஞ்சம் டைமு, அப்புறம் வந்து சோஷியல் ஹெல்த்து, இதுக்கெல்லாம் எங்கே இருக்குது டைமு? எங்களுக்கு இருக்கிறதே டைம் கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கு தான் வந்து ஒரு அருமையான ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஏதாச்சும் கிடைக்குமா சார்னா இருக்குதே, உங்கள்கிட்டே இருக்க நிறைய. அதுதான் சொல்கிறாங்க யோகா அப்படின்னு சொல்கிறாங்க. யோகா ப்ராக்டிசஸ் உங்கள்கிட்டே ஒரு அருமையான ஒரு யோகா ப்ராக்டிஸ் உங்கள்கிட்ட இருக்குது. ஸ்கை யோகா ப்ராக்டிஸ் வேதாத்ரி ஐயா அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அது எல்லோரும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். இவ்வளோ பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது கிராமங்களெல்லாம் போயிட்டுருக்குது, ஸ்கூல்லலாம் இது சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏதாவது யோகா, மனசு கட்டுப்பாடு, தியானம் அதெல்லாம் வரும்போது ஒரு ஏஜ், ஒரு 40, 50, அதாவது அவங்களோட ரிட்டையர் ஆகிற ஏஜில் தான் அதை பற்றி எல்லோரும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பட் அது அந்த வயசில் யோசிக்க ஆரம்பித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்லாம் அஃப்கோர்ஸ் எனி டைம் இஸ் பெட்டர் லேட் தேன் நெவர், அது ரைட். பட் அந்த டயத்தில் ஆரம்பிக்கிறத விட ஸ்கூல் டைம்லேயே பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். அது இங்கே பார்த்து எனக்கு ரொம்ப பிரமிக்க வச்சுது அந்த விஷயம். சரிங்க, இதெல்லாம் டாக்டர் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, இதுக்கும் சயின்ஸுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? இதேமாரி நீங்கள் பண்ணுறீங்க, மனநலம் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இருக்குது, அதனால வந்து உங்களுக்கு வியாதிகள்லாம் குணமாகுது அப்படின்னா இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதாவது ஜாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ஜேர்னல் இருக்குது, அமெரிக்கன் ஜேர்னல். அங்கே வந்து ஒரு ரிசர்ச்சில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த மெடிடேஷன், மைண்ட்ஃபுல், இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஷெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணதில் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இன்னொரு ஸ்டடி கூட இருக்குது, பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் சைக்காலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து சோசியல் ஐசோலேஷன். ஏன் இந்த சோஷியல் ஹெல்த்தையும் இதில் சேர்த்துக்கிறோம்? சமூக நலன், அதாவது கம்ப்ளீட், அதாவது ஹோலிஸ்டிக் ஹெல்த்துங்கிறது வந்து முழுமையான ஆரோக்கியத்தில் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியலும் சேர்த்துக்கிறோம். ஏன்? சோஷியல் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப முக்கியம். சோஷியல் ஐசோலேஷன் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரிஸ்க் ஆஃப் டெத்து வந்து ரொம்ப சீக்கிரம் வந்தது. அது எதுக்கு ஈக்குவல்னா 15 cigarettes per day ஒருத்தவங்க வந்து 10 இயர்ஸாக ஸ்மோக் பண்ணிக்கிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன அளவுக்கு பாதிப்பு வருமோ அந்த அளவுக்கு பாதிப்பு சோஷியல் ஐசோலேஷன், அவங்களுக்கு யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டெத்து வர்றது சீக்கிரம் வந்துன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்குது. அப்புறம்
இன்னும் சில ஸ்டடீஸில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் எவிடன்சஸ். மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், ப்ரேயர், அதெல்லாம் வந்து அதில் கிடைக்கிற ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது பிளட் ப்ரெஷரும் கார்டியோவாஸ்குலர் ரிசல்ட்ஸும் கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்தும் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டடீஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம என்ன சொல்ல வரோம், வெறும் ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும், ஃபிசிக்கல் ஹெல்த் இம்பார்ட்டன்ட், அதுதான் இங்கே ஹோலிஸ்டிக் ஹெல்த்து அப்படின்னு சொல்கிறோம். ஹோலிஸ்டிக் ஹெல்த்துங்கிறது முழுமையான ஆரோக்கியம். உடல், மனம், ஆன்மா, ஆன்மான்னு சொல்கிறீங்களோ, ஸ்பிரிட்டுன்னு சொல்கிறீங்களோ, உயிர்னு சொல்கிறீங்களோ, உங்களுக்கு எது சொல்கிறீங்களோ அது ஓகே. அப்போ இது எல்லாம் சேர்ந்து மனம், உணர்ச்சி பூர்வம், அது எமோஷனல் பாடின்னு இருக்குது. மனம், எமோஷனல் பாடிங்கிறது நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து அப்ரோச் பண்ணி அது எல்லாத்தையும் ஈக்குவலாக சமநிலையில் வச்சுக்கிறது தான் வந்து முழுமையான ஆரோக்கியம், ஹோலிஸ்டிக் ஹெல்த். வாட் இஸ் ஹோலி? ஹோல் இஸ் ஹோலி. ஒரு கார் இருக்குன்னா காருக்கு 4 வீல் இருக்குது. நம்ம ஒரு வீல் மட்டும் எப்போதுமே சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பாக்கி இருக்கிற 3 வீல்ஸை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த கார்? நல்லா ஓடுமா? ஓடாது. அதேமாதிரி தான் ஃபிசிக்கல் ஹெல்த் இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்கல் ஹெல்த்தோடு சேர்த்து மென்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த், இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய கட்டாயத்திலையும் அவசியத்திலும் நம்ம இருக்கிறோம். அதுக்கான அதெல்லாம் தனித்தனியாக பார்க்கறதுக்கு பதிலாக மொத்தமாக சேர்த்து ஒரே வழியில் ஒரே இடத்துல செய்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. அதில் ஒரு வழிமுறை உங்களோட யோகா, ஸ்கை யோகா. அந்த ஒரு ஸ்கை யோகாவுடைய ஃபங்க்ஷனில் பேசிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் அந்த ஒரு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.